நான் தற்போது நிற்கின்ற இடம் வந்து காரைதீவில சித்தானக்குட்டி ஆலயம். நான் தற்போது அம்மாவை சந்தித்த போது நான் இங்கே வர வேண்டும் என்று வரவில்லை. அம்மா கூறினார் சித்தானக்குட்டி குருபூசை இங்கே நடக்குது, அந்த கட்டாயம் கோவில் சொன்ன வழியாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதாவது முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் விபுலானந்த அடிகள் பிறந்த மண்ணான காரைதீவில சித்தானக்குட்டி, அதாவது குருபூசை 73வது குருபூசை என்றாகும். 73வது குருபூசைக்காக இன்று அதிகமான பக்தர்களை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது தொடர்ந்து அவர்களுடைய பூசை அன்னதானம் என்ன தொடர்ந்து நடைபெறும். இந்த ஆலயமானது அன்று நான் நினைக்கின்றேன் 1981 காலப்பகுதியில் நான் ஆரம்பத்தில் வந்திருந்தேன். அந்த காலத்தில் இப்பே மற்றும் உப்புறக்குள்ள இன்றைக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயமாக இன்றைக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ச்சியாக என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். சித்தருள் சித்தர் சித்தானக்குட்டி சுவாமிகள் இந்தியாவிலே திருநாளி ராஜ்யத்திலே ஒரு சிற்றரசன் மகனாக பிறந்து பிற்காலத்திலே இலங்கை வந்து அதுவும் காரைதீவு மண்ணிலே சமாதியானது ஒரு வரலாறு. 73 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கு ஜீவசமாதி அடைந்தவர் திரு சித்தானக்குட்டி சுவாமி அவர்கள் இந்த பகுதி எங்கும் இங்கு கோலாவில் கல்லாறு களவாஞ்சிக்குடி போன்ற பகுதியெல்லாம் சென்று அவர் காட்டிய சித்துக்கள் என்பது ஏராளம். ஒன்றே ஒன்று, அருகாமத்திலே திரைச்சியிலே இருந்த பொழுது கல்முனை மாநகரிலே அங்கு நின்று அவரது கச்சையை கசக்கி அந்த திரைச்சிலையை அணைத்த வரலாறும் அவரது ஒரே ஒரு சம்பவமாக சொல்லலாம். இப்படி இந்த காரைதீவு மண்ணுக்கென்று பல சிறப்புகள் இருக்கின்றன. மனிதனும் தெய்வமாகலாம். அந்த வகையிலே இங்கே மனிதனும் தெய்வமாகிய 2 ஆலயங்கள் இருக்கிறது. ஒன்று கண்ணகை அம்மன், சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே வழக்குரைத்து சேர நாட்டிலே தெய்வமாகிய கண்ணகை அம்மன், மனிதன் தெய்வமாகிய வரலாறு. அடுத்து ஸ்ரீ சித்தானக்குட்டி சுவாமி அவரும் மனிதனாக இருந்து தெய்வமாக்கியது. இந்த 2 தெய்வங்களையும் ஒருங்கமைத்து பெற்றது இந்த காரைதீவு மண். அது மாத்திரமில்லை, உலகளாவிய ரீதியிலே 157 நாடுகளிலே ராமகிருஷ்ண மிஷனுக்கு 2 துறவிகளை அளித்ததும் இந்த மண். ஸ்ரீமத் சுவாமி விபுலானந்த அடிகளார் இன்றைக்கு வந்து இந்த பேட்டி எனக்கு தந்து கொண்டிருக்கிறவர் வந்து ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அது மாத்திரமில்லை, ஒரு அரசியல்வாதி என்று குறிப்பிடலாம். அந்த அரசியல்வாதி என்று குறிப்பிடுவதை விட அரசியல்வாதிகளை வளர்ப்பவர் என்று குறிப்பிடலாம். அந்த வகையிலே சகாதேவர் ராஜா அவர்களே, இன்று என்ன நடைபெறுகிறது? இந்த வகையிலே இந்த மண்ணிலே வந்து ஜீவசமாதி அடைந்த ஸ்ரீ சித்தானக்குட்டி சுவாமி அவர்களுக்கு 73வது குரு பூஜை, 73வது குரு பூஜையும் அன்னதானமும் என்று சொல்லுகின்ற போது ஜீவசமாதி அடைந்து 73 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தது. அந்த வகையிலே தான் இந்த நிகழ்வு வருடாவரிடம், இந்த அன்னதானம் நிகழ்வு, இந்த குரு பூஜை நிகழ்வு வருடாவரிடம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நீங்கள் தற்போது குறிப்பிட்டீங்க வந்து சித்தானக்குட்டி பல சித்துக்களை செய்தார். அதில் ஒரு 2-3 சித்துக்களை சொல்லுங்க, மற்றவர் அறிந்து கொள்ளவே. தர்காமத்திலே இடம்பெற்ற அந்த திரைச்சீலை அணைப்பு விடயத்தை சொன்னேன். இன்னும் ஒன்று, அவர் வந்ததே ஒரு சித்து தான். இந்தியாவிலிருந்து 3 சித்தர்கள் இலங்கைக்கு வருவதற்காக அப்பொழுது கப்பலுக்கு தயாரானார்கள். நவநாத சித்தர், பெரியானைக்குட்டி, ஸ்ரீ சித்தானைக்குட்டி. இந்த 3வரும் தூத்துக்குடி துறைமுகத்திலே இருந்தபோது கப்பல் புறப்பட போகின்றது. 2 ஆசனங்கள் தான் இருக்கின்றன. அப்போ வேறு வயதிலே குறைந்தவர் பெரியானைக்குட்டியையும் ஸ்ரீ நவநாத சித்தரையும் அனுப்பிவிட்டார். நீங்கள் போய் வாருங்கள், நான் அடுத்த முறை வருகிறேன். அவர்கள் இருவரும் வந்து இங்கு இறங்குகின்ற பொழுது இவர் இங்கே இருந்திருக்கிறார். எப்படி வந்தார், எவ்வாறு வந்தார் என்பதெல்லாம் தெரியாது. அப்படியான ஒரு சித்தர் கடலை கடந்து அவர்கள் வர முதல் இங்கே வந்து நிற்கின்ற ஒரு சித்து விளையாட்டும் அவரிடம் இருந்தது. அப்படி பார்க்குறவங்க எங்கள் அப்பா என்ன காலத்தில் எனக்கு சொல்லுவார், சின்ன வயதில் வந்து அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார். என்னென்னு சொன்னால், கடற்கரையில் மேலே நடந்து வந்தவர், அதாவது கல்லை எறிந்தால் கற்கண்டா மாற்றினார். அதை பற்றி எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிச்சயமாக அதைத்தான் அடுத்ததாக சொல்ல விளைந்தது. இவரை கண்டால் பெண்களுக்கும் பயம். ஒரு கருத்த நிற கம்பாயம், கையிலே ஒரு தடி உண்டு கொண்டு தெருவிலே வலம் பெறுகின்ற பொழுது இந்த சித்துக்களை அவர் செய்வது வழக்கம். ஆலயத்திலே பூஜை ஆரம்பமாகின்றது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் சந்திப்போம். நன்றி சாதர ராஜா அவர்களே, வணக்கம்.
சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவனேப்பதங்கள் யாவையும் கட மன்றாடும் நலப்பாடும் ஒரு காலம் வரவாடும் மன்றாடும் நலப்பாடும் ஒரு காலம் வரவாடும் குன்றார் தொண்டரா குடவிக்கார் மதுவாயிருப்பதனாகி மகவாழ்த்தவனாகி பதுவாழ சிவஞான எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? தூய்மையான தன்னலமற்ற அந்த அன்பை மட்டும்தான். இறை வழிபாட்டில் செய்தால் இந்த கலிகாலத்திலே இருந்து விடுபட்டு அண்ணனுக்கு என்ன மாதிரி கழுத்து வலித்திருக்கும். அச்சுடன் முன்னுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, இங்கே கண்ணன் முன்னுக்கு இருக்கின்றார் சொல்கின்ற போது எனக்கு உண்மையில் அந்த தேரிலே முன்னுக்கு கண்ணனும் பின்னுக்கு அர்ச்சுனனும் இருந்து அந்த கீதையை
பல்வோ பேருமணம் பாட்டுமையாய் தீரக்கல் பெருமணம் வருணாக்கடுமலம் பல்வோ பேருமணம் பாட்டுமையாய் சுடனமே தந்த சொல் பெருமணம் गणपतिं जवामहे कविं कवीनागां गोस्त्रवत्तमं ज्येष्ठराजं ब्रह्मणान् ब्रह्मणस्वगणानस्रण्वन्वतिवीर्षितसागातनमघोरेभ्य गतघोरेभ्य घोरघोरगतरेभ्य सर्वेभ्यो सर्वसर्वेभ्यो नमस्ते अस्तुरुद्ररूपेभ्यो नमो नमः शुक्रमसीयो दिवसे देजोऽसि देवो वा सरितमोत्पुनात्वचित्रेण वेद आयतनवान् आवो वै वायोरायतनं वेद आयतनवान् भवतीं यत्तेवं वेद योगाम् आयतनं वेद आयतनवान् भवति निरोमिति व्राजमानिस्यागां लङ्कादिवीं पूर्वदिक्पाहेः मट्मानगर्यां कारिणीं मध्ये मध्ये वाणीयं समर्पयामि पादप्रक्षालनं समर्पयामि तत्प्रक्षालनं समर्पयामि चित्तार्चनीयं समर्पयामि ओम योगां वेद अमृतगोत्रमतेश्वराम् ओम प्राणाय विद्याराम् ओम निदानाय विद्याराम् ओम समानाय अच्युतानंद
श्री सिद्धानकुटी स्वामी प्रद्यमान पंचपुराण திருப்புகழ் அவதாரிக